ஹாய்டா மாஃபியா. பொண்ணு பார்க்கறது அப்படியே பார்த்துடலாம். பொண்ணு பார்ல வே உங்களை தேடி உங்க ஹாஸ்பிட்டல் நீங்க இருக்க ஸ்டாஃப் ரூம்ல வந்திருப்பான். அதுல இருந்து பார்க்கலாம். நீங்க திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. அவன் ஷர்ட்டை பிடிச்ச அழுதுட்டு இருக்கீங்க. அவன் ஹக் பண்ணி ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல எதுக்கிட்டு இப்படி அழுற நான் நைட்டு எவ்வளவு பயந்து தெரியுமா அப்படின்னு அவன் ஃபேஸ பாக்குறீங்க. ஏய் ஏண்டி நல்லா தான் இங்க பாரு, என்னால பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு. பயந்து தெரியுமா அப்படி பண்றீங்க? அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா எனக்கு பண்ணும் போது எனக்கு ஹாப்பி தான். அப்படி சொல்லிட்டு அழுதுட்டே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனை ஒரு பண்ணிட்டு ஒண்ணு இல்ல அப்படி சொல்லிட்டே இருக்கான். அவனுக்கே கஷ்டமா இருக்கு. தேம்பி அழுறீங்க. உங்க ஃபேஸ ஹோல்ட் பண்ணி ஏய் ரசகுல்லா அல்லாத, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? தப்பா இதனை கேட்டேன்னா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்தது. ஐயோ பாருவ, நீ கேட்டது கரெக்ட் தான். நேற்று நான் வேற மைண்ட்ல இருந்தேன்டி. உனக்கு அது சொன்ன தெரியாது. எனக்கு அதெல்லாம் முக்கியம் தெரியாது. எதுக்கு நீங்க குடிச்சீங்க? ஏய் குச்சிக்குல கை வைக்க வரான். கையை தட்டி விட்டுட்ட. கேட்கறது பதில் சொல்லுங்க. இது நீங்க குடிச்சதுனால தான் அப்படி நடத்துக்கிட்டீங்க. அப்படி இல்லடி ரசகுல்லா. அகைன் உங்ககிட்ட வரான். நீங்க அகைன் தள்ளி விட்டுட்டா. சொல்றது அவ்வளவு கோவமா? சொல்றது கேட்டீங்க? நான் பேச வரேன், நான் கேக்குறேன். ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுது உங்களுக்கு? ஏய் எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுடி. நான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா திங்க் பண்ணேன். சொல்ல போனா நான் செம்ம கோவமா இருந்தேன்டி. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுட்டேன். பாரு அப்படி கிட்ட வரும்போது நீங்க அங்கே இருங்க அப்படி சொல்லுங்க. ஏண்டி அவன் உங்க கையை பிடிச்ச எனக்கு சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கு. உனக்கு என்ன என்னை பத்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் இத சொல்லக்கூடாதெல்லாம் இல்லாடி. பாரு சொன்னா எங்க என்ன உனக்கு பிடிக்காம போயிடுமோ அப்படி வேணாம். நீங்க அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் கையை டைட்டா பிடிச்ச சரி ஓகே இதுதான் நான் ஏதோ புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லா புரியுதா? என் பேரு தேயாங்க அப்படி சொல்லிடு ஸ்டார்ட் பண்றான். அவன் மவுத்துல கை வச்சு ஸ்டாப் பண்ணி சாரி உங்களே பார்த்துட்டே இருக்கான். நான் அவன்கிட்ட சாரி கேட்டேன். எதுக்கு ஏன் சாரி கேக்குறேன்? ஏதோ கேட்க மாட்டீங்களா? இப்பவும் சைலண்டா இருக்கான். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவன் கையை விட்டு அவனோட வாயில உங்க கையை இருக்க எடுத்து வாயில போயிட்டான். அப்புறம் பேசுறது அதான் மாட்டாதீங்க. எதுக்கு சாரி கேட்டா? நான் பண்ணதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கணும். உங்ககிட்ட இந்த மாதிரி கோமா நடந்துட்டு கூடாது தானே. ஐம் சாரி. நேற்று சொல்ல விட்டுத எப்பயாவது சொல்ல விட்டுடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். நீங்க அதுக்குள்ள அவனை கிஸ் பண்றீங்க. அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவன் விட்டுட்டு நேற்று நான் தான் உங்களை அவ்வளோ கோபப்படுத்தினேன். அதுக்குதான் சாரி கேட்டேன். நீயா என்னடி வளர்ற? சும்மா இருங்க. அவங்கள நான் எதுவும் அப்படி வெறுப்பேற்றிருக்க கூடாது. அதனாலதான் நீங்க இப்படி கோவப்பட்டீங்க. என்னால அதை புரிஞ்சுக்க முடியணும். இப்போ நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டாமா? ஏய் எதனா கேட்டா நீ எங்க இருக்க என்ன பண்ற அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும் போதோ என்ன பண்றான்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படி சொல்லும் போது தலையை ஆத்திட்டு எனக்கு ஏதோ தெரிய வேண்டாம்.
அவன் கை ஹோல்ட் பண்ணி, நீங்க என்ன புருஷன், அது போதும், எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு அவன் கையை டைட்டா பிடிச்சிட்டு, டெய்லி டெய்லி என்னை பார்க்கணும், எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஒரு நாள் கூட வராம இருக்க கூடாது, உங்களை மிஸ் பண்ண அந்த 3 days அன்னைக்கு நீங்க வராமலே போயிட்டீங்க, அந்த மாதிரி நீங்க வராம இருக்க கூடாது. சரி, என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்க, அது வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என்னடி வளர இப்பயே சொல்றேன், என்ன சொல்றேங்க, இது நீங்களே சொல்லியிருந்தா எனக்கு ஓகே தான். நேற்று நான் உங்ககிட்ட கேட்டு அந்த சண்டை போட்டு அதனால வேண்டாம். அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க? ஷுவரா? இல்ல, என்கிட்ட முன்னாடியே சொல்லலான்னு கேட்கவே கூடாது. நட்டு இருந்தாலும் உனக்கு ஓகேவா? சரி, ஓகே. நான் என்ன பண்ணாலுமே ஓகேவா? எனக்கு நீங்க புருஷன், நீங்க தப்பா ஏதோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு இழுத்து அவன்கிட்ட பேசுறீங்க. அவங்க மூஞ்சி பார்த்துட்டு இருக்கான். பட் அது ஸ்டாப் பண்ணிக்கோங்க, சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சு, அந்த அளவுக்கு ஏதோ தப்பா பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோணுதான், என்னமோ தெரியல, கன்ஃபியூஸா இருக்கு. பட் என்னவா இருந்தாலும் நீ என் கூட இருங்க, உங்களை விட்டு என்னால இருக்க முடியாது அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ வி சைலண்டா இருக்கான். நெக்ஸ்ட் இங்க ஜேகே ரூம்ல இருக்கான். ஸ்டார்டிங் 1ல இருந்து உங்களை பார்த்ததுல இருந்து அது எல்லாமே டென் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே வியடா அப்படி இருந்திருக்கும். பார்த்த உடனே எங்க பையன் அவனுக்கு ஃபீல் ஆயிருக்காது. உங்க வாய்ஸ், நீங்க நடக்கிறது, நீங்க பேசுறது, உங்க ஆட்டிடியூட் எல்லாமே பொண்ணு அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். டே 1ல இருந்து எல்லாத்தையும் திங்க் பண்றான். அவன் தலைய, அவன் ஹேர கிரிப்ப புடிச்சிட்டு பெட்ல உட்காந்து பெண்ட் பண்ண மாதிரி அப்படி உட்காந்து எல்லாத்தையும் திங்க் பண்றான். அவன் ஒரு நாள் உங்களை போட்டு அடிச்சுருப்பான். நீங்களும் கிச்சனுக்குள்ள க்ளோஸா, ஏன் தெரியல, அது ஜேகேக்கு ஜெலஸா இருக்கும். அது நீங்க ஜேகே கிட்ட வந்து க்ளோஸா நின்னு ஏதோ உங்க பயோடேட்டா இது ஜேகே கிட்ட மாட்டிக்கிச்சு சொல்லிட்டு உங்க போட்டோவோட ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த பேப்பருக்காக ஜேகே கிட்ட போயிட்டு க்ளோஸா அவங்கெல்லாம் மேலெல்லாம் டேஸ்ட் பண்ணி அந்த பேப்பர் எடுக்க நீங்க அவங்க கிட்ட அவ்வளவு க்ளோஸா இருந்ததா இப்போ ஜேகேக்கு ஃபீல் ஆகும் போது அவனுக்கு அப்படி இருக்கு. சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். எல்லாமே வருது. ஒரு நாள் உங்களை அடிக்கும் போது கூட அவன் நீங்க அலர்த பார்த்து அவன் உங்களை அடிக்காம விட்டுருப்பான். சரி, இப்பயும் நீங்க அலர்த பார்த்து உங்களை அப்படியே விட்டுட்டான். என் மூஞ்சிலேயே முன்னிக்காத அப்படி சொல்லி விட்டுட்டான். ஏன் விட்டான் அப்படின்னு அவனுக்கே தோணுது. ஜெக்கி ஃபர்ஸ்ட் நீயா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே தோணுது. ஒன் டைம் நீங்க அந்த குடோன்குள்ள வரும்போது உங்க கண்ணை பார்த்திருப்பான். அது கண்ணை மூடி இல்லன்ட்டா உட்காந்துட்டு இருக்கான். அந்த கண்ணு நீங்க ஜேகே கிட்ட சொல்லி அழுதுருப்பீங்க இல்லையா, அதோடுதான் நீங்க நீங்க அந்த பொண்ணு கிட்ட அப்படி தப்பா நடந்துகிட்டு எனக்கு அது கேட்கும் போது ஏன் தெரியல அப்படிலாம் நீங்க நிறைய அழுதுட்டே பேசிருப்பீங்க. சோ அவங்க கண்ணை மட்டும் பார்த்திருப்பான். இப்போ அது அவன் காதுக்குள்ள ஓடும் போதும் அவன் ஏன் அவன் அது பண்ணா, இப்ப ஏதோ ரீசன் நீ கூட இருக்கும்போது அவனை பார்க்க நம்மளுக்கு ஜெலஸ் ஆகிற மாதிரி அப்படி இருக்க மாதிரி நம்ம அந்த பொண்ணு கூட இருந்துட்டோம்னு நினைச்சேன்.
எனக்கு கோவம் வருதா என்ன? அந்த கோவத்துல நான் பண்ணிருப்பானா? இப்படி அவன் உல்டாவா திங்க் பண்றான். எல்லா விஷயமே ஞாபகம் வரும்போது அங்க என்ன நடந்திருக்கும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு அவன் அக்யூரேட்டா திங்க் பண்ணுவான். பட் உங்க விஷயத்துல அப்படின்னு வரும்போது அவனால அதெல்லாம் திங்க் பண்ணவே முடியல. ஜிகேவ யாராவது பார்த்தாலே கோவம் வரும். நீங்க அவன் ஹெட்ல கன்னு வச்சு அவன் நடிச்ச மெயின் பாயிண்ட்ல ஃபேஸ்ல ஒண்ணு பொக்குன்னு விட்டு அஹ், அவன் நடிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அவன் அவனோட மவுத்ல கை வைக்கிறான். நீங்க அடிச்சது லைட்டா எழுதுகிட்ட அவனுக்கு ப்ளீட் கூட இருக்கும். சோ அது எல்லாமே ஓட ஓட ஆம், நீங்க அந்த விஷயத்துக்கு வரும்போது சாருக்கு மைண்ட் வேலை செய்யவே இல்லை. எல்லா விஷயத்துலயுமே எங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கரெக்டா திங்க் பண்றவன் அவன் என்ன திங்க் பண்றான்னு அவனுக்கே தெரியல. அவ்வளவு உலகமா இருக்கு. பெட்ல இருந்து எழுந்து கத்தி அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கும் போது யான் சார் சார் ஒரு நிமிஷம். அவன் ஒரு டேபிள தூக்கி இருப்பான். தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு யான் கூப்பிட்ட உடனே திரும்பி என்ன சார் நீங்க ஆன அனுப்பி விட்டீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா, அதுதான் எனக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கு. நான் எப்படி நடந்துக்கிறேன், நான் எப்படி இருக்கேன் எனக்கே தெரியல. என்ன ஒருத்தன் அடிச்சிருக்கான். என் கஸ்டடியில இருந்தா ஒரு பொண்ணை கழட்டி விட்டுருக்கான். எவ்வளோ ப்ராப்ளத்துக்கும் அவன் ஒருத்தன் ரீசன். பட் நான் அவனை நான் சும்மா விட்டுருக்கான். ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு அவன் பெஞ்சு தூக்கி போட்டு உடைக்கிறான். சார் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? ஆன் வந்திருக்கான் சார் அகைன். சைலண்டா திரும்பி அவனை பார்க்க, நீங்க அவனை இங்க இருந்து போ சொல்லிட்டீங்க மார்னிங்க. பட் அவன் போனா கார்லயே தான் உட்காந்துருந்தான். நாங்க அவனை ஃபாலோ பண்ணோம். கொஞ்ச நேரம் கார்ல உட்கார்ந்து இருந்துட்டு உள்ள வந்து நின்றுட்டு இருக்கான் சார். அப்படி சொல்ல வந்திருக்கானா? ஆமா சார். ஜேகி அவன் ரூம்ல இருந்தும் வெளில வந்தா இங்க வெளில உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கான். உனக்கு இல்லாம இங்கிறது நான் போகவே மாட்டேன். அப்படி உங்களுக்கு மைண்ட் வைஸ் ஓடுதா? நல்லா பயந்துட்டீங்க. இன்னுமே கொஞ்ச நேரத்துல பயம் பயமுறுத்திட்டேன்ல. அந்த சின்ன பொண்ணு நீ என்ன பண்ணிருப்ப? உங்க மைண்ட் வைஸ் ஓடிட்டே இருக்கு ஜேகே. ஓகே ஓகே ஓகே, உன்னை முழுசா போட்டு தரல. உயிர் பயம் உனக்கு இல்லாம அக்கேன் வந்து என் முன்னாடி நின்றுட்டு இருக்கியா? அப்படி கேட்க நீங்க ஜேகே கிட்ட போயிட்டு சாரி சார், அது சின்ன பொண்ணு ஏன்னு தெரியல எனக்கு கழட்டி விடணும்னு தோணுச்சு. அந்த பொண்ணு அழுதா, அதனால நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். அது தெரியாம பண்ணிட்டா ஓகே, பட் என்ன அடிச்சது அப்படி சொல்லிட்டு அவன் லிப்ஸ்ல அவன் ஃபிங்கர் வச்சுட்டு ஒரு துளி பிளட் இருக்கு, அந்த பிளட்ட தொடிச்சு உங்க முன்னாடி காட்டி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் கூட தெரியாம தான் பண்ணியா? விட்டா உனக்கு கொன்னு இருப்பான். மிஸ் ஆயிட்ட. டேய் உன்கிட்ட கேக்குறது உனக்கு காதல விழலையா? இல்ல சார் நான் பயத்துல. சரி என்னது? நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணு கூட்டு வந்து வச்சிருந்தீங்கல்ல, அந்த பென்ட்ரைவ் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க டாக்குமெண்ட்ஸ். என்ன? அவன் திரும்பி ஆன பாக்குறான். ஆனும் அது உங்க கையில இருந்து வாங்கிட்டு சார் எல்லாம் ஒரிஜினல், இங்க இருந்து மிஸ் ஆன டாக்குமெண்ட் தான் இதெல்லாம். ஒன் செகண்ட் சார், இந்த பென்ட்ரைவ் நான் செக் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லி நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போக செடி உங்களே பார்த்துட்டே இருக்கான். இப்பவே நீங்க சொன்ன ஆன்சர் அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால ஏதோ கோவத்துல இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா? சோ பார்த்துட்டே இருக்கான். ஒருவேளை
ஜெலஸ்ல எல்லாம் பண்ணிருக்கானா அப்படின்னு உனக்கு நிறைய தோணுது. அவ்வளவு உயிர் பயந்து காட்டி நீங்க அகைன் அது உள்ள வந்திருக்கீங்க இல்லையா? சோ அதுக்கும் இவ அகைன் நம்மளுக்காக வந்திருக்காளா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். இந்த டைம் யான் வந்து சார் எல்லாம் ஒரிஜினல் ப்ரூஃப் சார். ஒரிஜினலா? அது எப்படி இவங்கிட்ட கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குறான். அது மட்டும் இல்ல சார், உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டா கொஞ்சம் பேசணும். சொல்லு. ஒரு நிமிஷம் வாங்க காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிஸ்டம் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டு இவங்கதான் சார், இவங்க நேம் ஜியா அப்படி சொல்லிட்டு டாக்டரா இருக்கா. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க போலீஸ் இந்த ஏரியாவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் தூரமா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்பதான் சார் எனக்கு மெயில் வந்தது அப்படி சொல்ல ஜேகே உங்களை மறந்துட்டான். சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அவங்க சிஸ்டர் போலீஸ். ஓகே 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 ஜியா, ஆமா சார், இவங்கள நான் பாத்துருக்கேன். உங்க அக்கா போட்டோ அந்த சிஸ்டம்ல பெருசா இருக்கு. அந்த ஜேகே பார்த்துட்டே ஓ இவ பின்னாடிதான் இந்த வீ சுத்திட்டு இருக்கானா? எஸ் சார். நீங்க ஜேகேவை கொல்ல வெறியில முறைச்சிட்டு இருக்கீங்க. உன்னை கொல்லாம இருக்கிறது நான் போக மாட்டேன் அப்படி திங்க் பண்ணிட்டு அந்த குடோன்ல இருந்து வெளில போறீங்க. பிகாஸ் ஜேகே கூட இருந்தா மட்டும்தான் ஜேகேவை கொலை பண்ண முடியும். அவனுக்கு ஆப்போசிட்டா நின்ன கண்டிப்பா அவனால நம்மளால கொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்தா மட்டும்தான் அவனை கொலை பண்ண முடியும்னு நீங்க இங்க வந்திருக்கீங்க. அந்த பென் டிரைவ், அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்க சீஃப் உங்க மேல தூக்கி அடிச்சுட்டு அன்னைக்கு உங்க பொண்ணு வரல அப்படின்னு சொல்லும் போது உங்க மேல தூக்கி அடிச்சிருப்பாரு. சோ அதை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, கார்ல இருந்திருக்கும். சோ அதை கொண்டு வந்து எப்படி என்ன சொல்லி உள்ள வருதுன்னு தெரியாம இது ஒரு சாக்கா நினைச்சு நீங்க உள்ள வந்திருக்கீங்க. இங்க ஜேகே உங்க அக்கா போட்டோவே பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணு மூடி திங்க் பண்றான். அவன் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பவே மாட்டான். அப்படி இருக்கும்போது எந்த ஏரியால இருந்து எவன் வந்து அட்டாக் பண்ணானே தெரியல. அன்னைக்கு விய மட்டும் டார்கெட் பண்ணிருக்கானுங்க, அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால. வியும் சடனா அங்க காரை நிறுத்தினா. அதுவும் அந்த இடத்துல கரெக்டா எப்படி அவனுங்க வந்திருப்பாங்க. வி அலர்ட் குடுக்கும் போது ஏன் எனக்கு மட்டும் வரல. அந்த டைம் எல்லாரும் அந்த ஸ்பாட்ல இருக்கும் போதும் இந்த பொண்ணு மட்டும் எங்க போனா? இதுல அவளுடைய சிஸ்டர் போலீஸ். எங்கேயும் இடிக்குது இல்ல அப்படி சொல்லிட்டு யானை பாக்குறான். ஆமா சார், யாங் சார கேட்டுக்கலாம். ஏயாங்க அவனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இதுக்கெல்லாம் நோ சொல்லிடுவான். ஒண்ணு அவளை இங்க தூக்கிட்டு வந்து டார்ச்சர் பண்ணணும், இல்லைன்னா அவளை போட்டு தொல்லணும். வி அவ கிட்ட கூட போக கூடாது. புரியுதா சார்? ஆனா இது வி சாருக்கு தெரிஞ்சா அத நான் பாத்துக்கிறேன், போய் பண்ணுப்போ. சார் உங்ககிட்ட இன்னொன்னு சொல்லணும். என்ன சார்? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. என்ன கல்யாணமா? இது இது எப்போ? இல்ல சார், ஒரு நாள் உங்ககிட்ட நாங்க சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டு இருந்தோம்ல, நீங்க கூட கால் பண்ணீங்க எனக்கு வெளில இருக்கும் வி சார் கூட்டிட்டு போயிருக்காரு ஒரு பொண்ணு. டீ சொல்லு. அன்னைக்குதான் சார் இந்த வீய இப்ப என்னதான் பண்றது? யாரையும் நம்ப வேணான்னு கல்யாணம், அதுவும் போலீஸ்காரியோட அக்காவ யாரையும் நம்பவ அப்படி அவன் பொழும்பிட்டே கண்ணு மூடிட்டு இருக்கும் போது நீங்க அவன் மைண்டுக்கு வரீங்க. அதே தானே உங்ககிட்டயும் அவன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அதெல்லாம் பண்ணல. இவர் ஏண்டோ அப்படி பண்ற? மேல எங்கேயாவது போய் மாட்டிக்கு போற ஓக்கையா எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டிருக்கான் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. இங்க உங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் வெளியே கூட்டிட்டு வந்துட்டான். பைக்ல ஏறி உட்காந்து பைக் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு நிமிஷம் அவனுக்கு முன்னாடி வரீங்க. ஏண்டி எங்க உட்கார போறியா? சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் பட்டன் எல்லாம் ஒண்ணு ஒன்னா போட்டு விட்டுட்டு இருக்கீங்க. அவன் பென் பண்ணி உங்களை பார்த்துட்டே இருக்கான்.
என்னடி பண்ற? அந்த இல்ல, பைக்ல வரீங்கல்ல, காத்துல. சரி, இப்ப சொல்லு. அன்னைக்கு கிட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்ல. ஜெலஸா ஃபீல் பண்றியாடி? நான் ஏன் ஜெலஸா ஃபீல் பண்ணணும்? அது அதெல்லாம் இல்ல. சோ இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப்பா? நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன்ல. இது ஹெல்ப் கிடையவே கிடையாது. இங்க பாரு, கழுத்து வரைக்கும் போட்டு விடுறேன். என்னமோ பழம் மாதிரி. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னு சொல்லிட்டு உங்க 2 கையும் ஒரே கையில புடிச்சிட்டு அவ இன்னொரு கையை அவ பட்டனை ஒரு 4 பட்டன் அப்படி ரிமூவ் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் பார்த்துட்டே போறாங்க. எங்க எனக்கு செம்ம கோவம் வருது. இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, நீ சிரிச்சுட்டே அந்த பட்டன் எல்லாம் கழட்டி காலர் எடுத்து பின்னாடி போட்டு அப்பதான் உங்க கையை விட்டு அந்த கருவா டி டி சின்னுக்கு கோவம் வருது. உனக்கு சட்ட பட்டன் போடுங்க. ஒத்துக்கோ, நான் போடுறேன். சின்ன ஒத்துக்கணும். சின்னசா ஃபீல் பண்றேன்னு ஒத்துக்கோடி. தோ அங்க பத்தி ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளவு நல்ல கத்தா இருக்கா. சரி சரி ஒத்துக்கிறேன். எனக்கு ஜெலசா தான் இருக்கு. யாரும் உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கல. ஒத்துக்கிறேன். கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் இப்படிதான் போடுறீங்க, புரியுதா? சரி, இப்போ உட்காரு. ஒரு நிமிஷம். அவன் கழுத்துக்கிட்ட வரைக்கும் அந்த பட்டன் போடுறீங்க. நீ இதை மட்டும் விடுடி, இதையாண்டி போடுற? இது கூட போட்டுதான் இருக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு நீங்க போயிட்டு பின்னாடி ஏறுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்க வீட்டுல ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பட்டன் இப்படியே தான் இருக்கணும், புரியுதா? கேர்ஃபுல்லா போங்க. சரி, நான் வீட்டுக்கு போறேன். சரி போ. நீங்க அவனுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரீங்க. அவனை மிஸ் பண்ற மாதிரி அப்படி இருக்கு. மார்னிங்ல இருந்து அவங்க கூட தான் வெளியே சுத்தி இருப்பீங்க. சரி ஓகே, வீட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி உங்க ரூம்குள்ள வந்து டோர் ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண அப்படி பெட்ல உட்காந்துட்டு இருக்கான். எங்க என்ன பண்றீங்க? அதுவும் நம் எங்க வரத்துக்குள்ள சின்னுக்கு முன்னாடி நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. வாடி, உங்களை ஏத்த பக்கத்துல உட்கார வைக்கிறான். நீ என்ன பண்றீங்க? அதான்டி என் வாயன் உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீ அம்மா அப்பா கீழே இருக்காங்க. இருக்கட்டும், தங்கச்சி எப்ப வருவான்னு தெரியாது. பரவாயில்ல, நீ கூமா பண்ணிட்டேன்டி, ஃபீல் பண்ணணும். லவ்லியா பண்ணலாமா? ஒரே வெக்கமா வருது. உன் கழுத்துல உங்க பேச வச்சுட்டு நீ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரசகுல்லா என்னடி ஒரு மாதிரி இருக்கு. நீ பேசாதீங்க. நீ பேசும்போது எனக்கு அப்படிதாண்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்றான். கோவமா கிட்டுக்குள்ள அதெல்லாம் பண்ணும்போது 2 பேருமே எதுவுமே ஃபீல் பண்ணல. உங்களுக்கு இருந்ததெல்லாம் பெயின், அவனுக்கு அந்த கோவம் மட்டும்தான். இப்பதான் லவ்லியா அப்படி இருக்கு இந்த லவ் மேட். உங்களை ஹக் பண்ணிட்டு எனக்கு சொல்ல மறந்துட்டான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க மேல படுத்துட்டான். லவ் யூ. சைலண்டா இருக்கான். சொல்லுங்க. என்னடி சொல்லணும்? லவ் யூ சொல்லுங்க. லவ்வா? அப்படி நம்மள உங்களை பாக்குறான். என்ன லவ்? அப்போ நீங்க லவ் பண்ணலையா? எனக்கு அந்த கருமெல்லாம் எனக்கு தெரியாதா? உன்னை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிட்டான், அவ்வளவுதான். என்ன பேசுறீங்க நீங்க? இன்னும் லவ் பண்ணலையா? ரசகுல்லா, இங்க பாரு, எனக்கு சத்தியமா இதெல்லாம் தெரியாதுடி. தெரியாதெல்லாம் சொல்லக்கூடாது. லவ் யூ சொல்லுங்க. சரி, உங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ சொல்லலாம். அப்படி வரும்போது நீங்க லிப்ஸ்ல கை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டேட் பண்ணலாமா? என்ன? நீ பண்ணி அப்ப உங்களுக்கு தோணல லவ் சொன்னோம், அப்ப சொல்லுங்க. எனக்கு புரியலடி. அதான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் எல்லாமே பண்ணிட்டோம்டி. என்ன பண்றீங்க? சொல்றேன், அதெல்லாம் பண்ணிட்டோம்ல.
அப்புறம் என்னடி? அதெல்லாம் தெரியாது. நான் சொல்றதெல்லாம் நீங்க பண்ணணும். சரி. அப்படியே சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கலாம். சோ இந்த பார்ட்டி இதோட முடிச்சுக்கலாம்.